வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் K.A. அப்பாஸ் எழுதின த ஸ்பேரோஸ் என்ற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த கதை மூலமாக அப்பாஸ் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம மனசில் இருக்கக்கூடிய அன்பையும் அக்கறையும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் காட்டணும். முக்கியமாக நம்மளுடைய குடும்பத்தில் அதை காட்டணும். உண்மையான அன்பு தான் உண்மையான உறவை கொண்டு சேர்க்கும் அப்படின்றது தான் இந்த கதையோட கரு. இந்த கதையில் பார்த்திங்கன்னா ரஹீம் கான் அவருக்கு ஒரு 55 வயசு ஆகும். அவர் ஒரு விவசாயி. அந்த கிராமத்தில் அதாவது அவங்க ஒரு கிராமத்தில் இருக்காங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அவரை பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா, அவர் பேசினாலே கடுமையாக தான் பேசுவார். எல்லார்கிட்டையும் ரொம்ப ரொம்ப கேவலமாக முரட்டுத்தனமாக தான் நடந்துப்பார். அவர் சின்ன குழந்தைங்க மிருகங்கன்னு கூட பார்க்க மாட்டார். எல்லார்கிட்டையும் ஒரு மாதிரி தான் பேசுவார். அதனால் யாருக்குமே அவருக்கு பார்த்தா பேசவே பிடிக்காது. சின்ன குழந்தைங்க கூட அவர் ரோட்டில் வராருன்னு பார்த்தாலே ஓடி போயிடுவாங்க. அவங்க விளையாட்டை கூட விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி இருந்தார். ஆனால் அவர் இளமை காலத்தில் பார்த்திங்கன்னா அவர் அப்படி இல்லை. என்ன ஆயிடுச்சுன்னா, அவருக்கு சின்ன வயசில் சர்க்கஸில் போய் சேரணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அவரோட பெற்றோர்கள் அதுக்கு அனுமதி தரலை. வளர்ந்த பிறகு ராதான்னு ஒரு ஹிந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஏன்னா ராதா அவருக்கு ஏற்ற தோணுன்ற மாதிரி அவருக்கு தோணுச்சு. ஆனால் அவங்க பெற்றோர்கள் அதுக்கு ஒத்துக்கலை. அவங்களுடைய கம்யூனிட்டிலேயே இன்னொரு பொண்ணை பார்த்து அவர் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ராதாவும் வேறொருத்தரை கல்யாணம் பண்ணி அவங்க போய் லைஃப்பில் அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. ஒரு நாள் ரஹீம் அவங்க அப்பா அம்மாவும் பேசுகிறத கேட்டார். அவங்க அப்பா அவங்க அம்மாட்ட பெருமையாக, பார் என் பையனை நான் அப்படி வச்சுருக்கேன், நான் சொன்னால் அவன் கேட்பான், அந்த அளவுக்கு நான் அவனை வச்சுருக்கேன் அப்படின்றத கேட்குறாரு. உடனே அவர் மனசுக்குள்ளே பழி வாங்கணுன்ற எண்ணம் வருது. யாரெல்லாம் பழி வாங்கணும்னா, நம்ம பெற்றோர்களை பழி வாங்கணும், நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும், ஏன் இந்த சமுதாயத்தை நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. முதல்ல ஆரம்பித்தது அவரோட மனைவி கிட்டேருந்தான். ஏன்னா அதுதான் அவருக்கு ரொம்ப எளிமையான ஒரு டார்கெட்டாக இருந்தது. அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தினார். அவர் மனசே இரும்பாயிடுச்சு. ஒரு 30 வருஷமாக பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி, அவருக்கு 2 மகன்கள் இருந்தாங்க. அவங்க ஏன் அவர் வீட்டில் அந்த 2 மாடு, காளை மாடை கூட அவர் கொடுமை தான் படுத்தினார். கிராமத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையுமே சண்டை போட்டுட்டார். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அவர் மேலே ஒரு வெறுப்பு. 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவருடைய பெரிய பையன் முண்டு அவர்கிட்ட இந்த பயங்கரமாக அடி வாங்கினதுனால ஓடி போயிட்டான். 3 வருஷம் கழித்து அவர் 2வது பையனும் ஓடி போய் அவங்க அண்ணாவோட சேர்ந்துட்டான். ஒரு நாள் அவர் வயல்லேருந்து வீட்டுக்கு வரும்போது பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு வயசான அம்மா சொன்னாங்க, உங்கள் மனைவி அவங்களுடைய அண்ணன் வீட்டுக்கு போயிருக்காங்க, சீக்கிரமாக வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னாரு. ஆனால் அவருக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அவர் மனைவி திரும்பி வரமாட்டாங்கன்னு. திடீர்னு பார்த்தா அவருக்கு ரொம்ப தனிமையில் இருக்கிற மாதிரி இருந்தது. இதுக்கு காரணம் அவர் அவர் குடும்பத்து மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தாருன்னு இல்லை. இப்போ அவரோட கோபத்தை யார்கிட்ட காட்டுறது, அவர் மொட்டத்தனத்தை யார்கிட்ட காட்டுறது, யாருமே இல்லையே. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ இனிமேல் வீட்டுக்கு அவர் காலை கழுவுறதுக்கோ இல்லை அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கோ வீட்டில் யாருமே இல்லை. அவர் மனைவி இல்லாதது ஒரு வெறுமை அங்கே உண்டு பண்ணுச்சு. எப்படி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அந்த இடத்துல இல்லைன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவருக்கு இருந்தது. ஒரு நாள் அவர் கூரையெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு குருவி கூட பார்க்குறாரு. முதல்ல அந்த குருவி கூட தூக்கி வெளியில் போடணும் அப்படின்ற எண்ணம் தான் அவர் மனசில் வந்தது. ஆனால் ஏதோ ஒன்று அதை தடுத்துச்சு. அதனால் அந்த குருவி கூட தொடாமலே இறங்கி வந்துட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, ஒரு ஸ்டூலை போட்டு அந்த கூடை நல்லா பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே இருந்த 2 தாய் தந்தை குருவிகள் அவங்க குழந்தை ஏதாவது செஞ்சுடுவாங்களோன்னு நினச்சிக்கிட்டு சுற்றி சுற்றி அதுங்களுடைய ரெக்கையால் ஒரு மூஞ்சில் அடித்து என்னென்னவோ பண்ணுச்சிங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருந்தது. அப்போ அந்த குஞ்சுங்களை காப்பாற்றுறதுக்காக அந்த அம்மா அப்பா குருவிங்க எவ்வளோ கஷ்டப்படுதுன்ற இது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே விட்டுட்டார் அதை. அந்த சின்ன குஞ்சுங்களும் நல்லா வளர்ந்துட்டு கொஞ்ச நாள் அவர் வீடை சுற்றிலாம் அதுங்க பாட்டுக்கு பறக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. இவரை அந்த குருவிங்களுக்கு ரொட்டி துண்டுங்க, அப்புறம் நெல் எல்லாம் போட்டுட்டு இருந்தார். அந்த 2 குருவிகளையும் அவர் புண்டுன்னு அவர் பையன்களை பேருங்க வச்சு தான் கூப்பிட்டுட்டு இருந்தார். இப்போ ஒரு குணமே மாறிடுச்சு. இது கிராமவாசிங்க எல்லாருமே கவனிச்சாங்க. அவர் குணம் ரொம்ப மாறி இருக்குதுன்னு தெரிஞ்சிடுச்சு. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்தது அவர்கிட்ட போய் பேசுகிறதுக்கோ பழகிறதுக்கோ. இப்போ அவர் யாரையும் திட்டுறதே இல்லை, அதை மொத்தமாகவே விட்டுட்டார். ஒரு நாள் பயங்கர மழை. அப்போ தான் அவர் கவனிச்சார், அவரோட வீட்டை கூரை இருக்கு இல்லையா, அந்த குருவி கூடை கிட்ட ஒரு தண்ணி அப்படியே சொட்டிகிட்டு இருக்குதை பார்த்தாரு. அங்கே ஏதோ ஒரு இடத்துல கிராக் விட்ட மாதிரி இருந்தது. உடனே என்ன பண்ணார்னா, கடன் கூரை மேலே ஏறி அந்த இடத்த சரி பண்ணிவிட்டு தண்ணி உள்ளே வராத மாதிரி பார்த்துட்டு தான் கீழே வந்தார். ஃபுல்லாக நனைஞ்சிட்டாரு.
தும்ப வர ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அப்படியே விட்டுட்டார், அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல. மறுநாள் பார்த்திங்கன்னா அவருக்கு பயங்கரமான ஜுரம் இருந்தது. இப்போ அவர் கூட இருந்தது அந்த 2 குருவிங்க மட்டும்தான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு மனசில் ஒரு எண்ணம் வந்துடுச்சு, ஐயோ நம்ம இறந்துட்டோன்னா இந்த 2 குருவிங்களை யார் பார்த்துப்பா அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பித்தார். கொஞ்ச நாள் போச்சு. ரஹீம் கான் வெளியிலேயே வரலன்றத கிராமவாசிங்க எல்லாருமே பார்த்தாங்க. அவங்களுக்கு இப்போ சந்தேகம் வந்துடுச்சு. உடனே அவரோட மனைவிக்கு வந்து செய்தி அனுப்பிச்ச உடனே அவங்க மனைவியும் அவங்க 2 மகன்களும் உடனே வந்தாங்க. ஆனால் அவங்க உள்ளே வந்து பார்க்கும்போது ரஹீம் கான் இறந்து கிடந்தார். அந்த இடத்த சுற்றி பறவைங்களுடைய சத்தம் மட்டும்தான் இருந்தது, வேறு எந்த சத்தமும் இல்லை. இதோட கதை வந்து முடிஞ்சிடுது. எப்படி அவரோட உண்மையான அன்பு வந்து உள் மனதில் அவருக்கு அன்பு இருந்திருக்கு, அந்த பறவைங்கையில் காமிச்சு அந்த பறவைங்க வந்து நம்ம இல்லைன்னா இந்த பறவைங்க வந்து என்ன பண்ணோன்னு கவலைப்படுற அளவுக்கு அவர் மாறியிருக்கார். அந்த கதையோடைய கருவே வந்து அன்பை நம்ம வெளிப்படுத்தணும். உண்மை அன்பை வந்து நம்ம யார்கிட்ட காமிச்சாலும் அது திரும்பி நமக்கு பன்மடங்காக திரும்பி வரும்ன்றது தான் இந்த கதை. அது மாத்திரம் இல்லாமல் அந்த அன்பு நம்மளை பண்படுத்தும், நம்மளை சந்தோஷப்படுத்தும். இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். கே.ஏ. அப்பாஸோட ரொம்ப சிறந்த கதைகளில் இதுவும் ஒன்று. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.